ஜனநாயகன் படத்துக்கு யூபிஏ சான்றிதழ் உடனடியாக வழங்கணும் அப்படின்ட்டு சென்னை உயர்நீதிமன்றம் நீதிபதி உத்தரவிட்டிருந்தாங்க. இதற்கு சென்சார் போர்டு வழக்கறிஞர் இந்த வழக்கு நாங்க மேல்முறையீடு பண்றோம். அந்த மனுவை நீங்க திங்கட்கிழமை விசாரிக்கணும், ஜனவரி 12ஆம் தேதி விசாரிக்கணும் அப்படின்னு நீதிபதிக்கே ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அதுக்கு உயர்நீதிமன்றம் நீங்க ஃபர்ஸ்ட் மேல்முறையீடு போடுங்க, அதை நாங்க எப்போ விசாரிக்கணும், என்ன டைம் விசாரிக்கணும் அப்படிங்கறத நாங்க முடிவு பண்ணிக்கிறோம் அப்படின்னு அவங்க ஒரு ரிப்ளை கொடுத்திருக்காங்க. இதை பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, இந்த படம் இந்த பொங்கல் ஹாலிடேஸ்ல ரிலீஸ் ஆகக்கூடாது, அதுக்காக தான் இவ்வளவு திட்டம் தீட்டுறாங்க அப்படிங்கறது மட்டும் தெரியுது. ஜனநாயகன் ட்ரைலர் ரிலீஸ் ஆச்சு, அதை பார்த்துட்டு எல்லாருமே இது ஒரு பகவந்த் கேசரி கிண்டி இருக்காங்க அப்படின்ட்டு நிறைய கிரிட்டிசைஸ் அந்த ட்ரோல் தான் வந்துச்சு. நீங்க நார்மலா இப்போ ரிலீஸ் பண்ணியிருந்தாலே இந்த படம் பாட்டுக்கு வந்திருக்கும், உனக்கு ஹிட் ஃபிளாப் அப்படின்ட்டு போயிருக்கும். ஆனா இந்த விஷயம்லாம் பண்றதுனால எல்லா மக்களிடையே இந்த செய்தி போகுது, எல்லா சாமானிய மக்களுக்கும் தோண ஆரம்பிச்சிருச்சு, ஏன் இவ்வளவு குடைச்சல் கொடுக்குறாங்க, அந்த படத்துல அப்படி என்ன இருக்கு, என்னதான் வச்சிருக்காங்க அப்படின்னு போய் பார்க்கலாமே அப்படிங்கறதுக்காகவே அந்த படத்துக்கு ஹைப் ஏறிட்டே போகுது. ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கூட இந்த அளவு ப்ரொமோஷன் பண்ணலன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா தளபதி கச்சேரி அப்படின்னு மலேசியால வச்சாங்க, அந்த ஆடியோ கேஸ்ட் கூட அங்க ரிலீஸ் பண்ணல. ஆனா இந்த சென்சார் போர்டு மிகப்பெரிய ப்ரொமோஷன் கொடுத்துட்டாங்க. பராசக்தி படத்துக்கு யூபிஏ சான்றிதழ் கொடுத்திருக்காங்க, 16+ அப்படின்னு போட்டு சென்சார் போர்டு சர்டிபிகேட் வந்துருச்சு. படம் நாளைக்கு சொன்ன டேட்ல ரிலீஸ் ஆக போகுது. திரௌபதி 2 படமும் இப்ப பொங்கல் ரேஸ்ல வருது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த படத்தை பொங்கல் ரேஸ்க்குள்ள ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கறதுக்காக சென்சார் போர்டு கொடுக்குற பிரச்சனையா இல்ல அரசியல் ரீதியா சில பிரச்சனைகள் வருதா அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. தாவேகா பாய்ஸ், நம்ம பேசலாம். தேங்க்யூ.